இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்தில் தொடர்ந்து 6 செய்திகளையும் ஒழுங்காக நீங்கள் கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க நீங்கள் சீர்படுத்தப்படும்படி உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்தின் தொடர் செய்தியிலே கடைசி செய்தியாக இந்த நாளின் செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளின் காரியங்களையும் திரும்ப ஒரு தடவை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தேடின ஒரு சகையோ என்று பார்த்தோம். சகையோ ஐஸ்வர்யவானா இருந்த பொழுதிலும் தலைவனா இருந்த பொழுதிலும் கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடுவது நமக்கு ஆசீர்வாதம். சகையுக்கு ஆண்டவரை தேட தொடங்கின பொழுது தடைகள் இருந்தது, அதை மேற்கொண்டு அவர் கர்த்தரை தேடினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். உங்களுக்கும் கூட உள்ள மனிதர்களால், குடும்பத்தாரால், உங்கள் வாழ்க்கையின் காரியங்களால், உங்கள் வேலை பழுவினால் உங்களுக்கும் தடைகள் வரலாம். அதிகம் மேற்கொண்டு நீங்கள் கர்த்தரை தேடியே ஆக வேண்டும். அதே போல கர்த்தரோடு வாழ நாம் பழகும் பொழுது, வாழ தொடங்கும் பொழுது நம்மை தாழ்த்தி நம்முடைய காரியங்களை அறிக்கையிட்டு பழைய பாவங்களிலிருந்து எல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, உதார குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நேற்றைய தினத்திலே அநியாயமான சம்பாத்தியம் நமக்கு இருந்தால் அதையெல்லாம் விட்டு விட வேண்டும். நியாயமாய் வருவது மட்டும் நமக்கு போதும் என்கிற ஒரு மனநிலையோடு இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தர் சகேயுவை பற்றி சொன்ன அந்த சாட்சியான வார்த்தை, சகேயுவை பற்றி சொன்ன அந்த வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. சகேயு மனம் திரும்பின பொழுது கர்த்தர் சொன்னது சகேயுக்கு மாத்திரம் ரட்சிப்பு வந்தது என்றல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் ஒருவர் திரும்பும் பொழுது உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வருகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதம் நமக்கு கற்பித்து தரும் நியதி அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தனி நபராய் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ளாலே வரும் பொழுது அந்த முழு குடும்பமும் அதன் பிறகு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு நபர் அந்த குடும்பத்தின் நன்மை எல்லாம் கெடுத்து போடலாம். ஒரு நபர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதினால் அந்த குடும்பம் சாபத்துக்குள்ளாகலாம். ஆனால் அந்த ஒரு நபர் திரும்பும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது அந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாற விரும்பினால், உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வர வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் பாவங்களை எல்லாம் அவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆனவர். அவர் மாத்திரமே மோட்சலோகம் போவதற்கான வழி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்தவர், ஏற்றுக்கொண்டவர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1000 புண்ணியங்கள் நீங்கள் செய்யலாம், 1000 கர்மங்கள் நீங்கள் நிறைவேற்றலாம், ஆனால் அதெல்லாம் உங்களை மோட்சம் கொண்டு போக போறதில்லை. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் அந்த தேவனை தரிசிக்க முடியும், அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு போக முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவமுள்ள ஒருவருடைய இரத்தம் பாவமுள்ள ஒருவருடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் கழுவ முடியாது. பாவமில்லாத இயேசு கிறிஸ்து பரிசுத்தரான அவர் நமக்காக பாவமானார், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நாம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தனி நபராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க குடும்பத்தார் எல்லாம் ஆண்டவரை அறியாதவர்களாக, ஆண்டவருக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமானவர்களாக இருக்கலாம். ஆனா நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் முழு குடும்பத்தையும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்கள் முழு குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுவார், அவர் மாற்ற முடியும். சகேயு ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் சொன்னது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் செய்கிற அநியாயமான செயல்கள், நீங்கள் செய்கிற அநியாயமான காரியங்கள் உங்கள் வீட்டையே கஷ்டத்திற்குள்ளாலையும் போராட்டத்திற்குள்ளாலையும் கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் திரும்பும் பொழுது எல்லாம் தலைகீழாக மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வீட்டிற்கும் ரட்சிப்பு வேண்டும், என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் என்னுடைய பிரயாசத்திலெல்லாம் பலன் இல்லாதது போல நான் உணர்கிறேன். இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மோடு கூட நான் வாழும் பொழுது என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுடைய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தின் செய்தியை நாங்கள் முடிக்கிறோம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினீர். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் மிகுதியான நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் உமக்கு பிரீதியாக, உமக்கு பிரியமானபடி எங்கள் வாழ்க்கை இருந்ததா என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஏசப்பா, எங்கள் குறைகள் எல்லாம் மன்னியும். இந்த வருஷம் நாங்கள் செய்த எல்லா தப்பையும் மன்னியும். புது வருஷத்திலே புது மனிதனாக, புது மனுஷியாக நாங்கள் போக விரும்புகிறோம். உம்மோடு கூட நாங்கள் போக விரும்புகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும். எங்கள் மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீரப்பா, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. ஏசப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கல்வாரின் திரு ரத்தம் எங்களை கழுவட்டும். இயேசுவே, என்னை கழுவட்டும் என்று கேளுங்கள். ஒவ்வொருவரையும் கழுவும் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உண்மையா இந்த ஜெபத்தை பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக மாறும்படி உலக பிரகாரமாக அவர்களை ஆசீர்வதியும். எவ்வளோ பிரயாசப்பட்டு வீணென்று வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தாவே காரியங்கள் மாறுதலாய் மாறட்டும். நீர் ஆசீர்வதியப்பா. அந்த நேரத்திலே நாங்கள் மகிமை டிவிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியப்பா. நீர் அதை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அதோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கண்கள் பதித்திருக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்தியம்பா. போராட்டங்கள் இடையிலே வராதபடி உம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலே செய்தி கொடுக்கிறவர்கள், இதிலே பங்கு கொள்ளுகிறவர்கள், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே நீ மகிமை வர பண்ணும்பா. உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும்
அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கர்த்தாவே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமை உமக்குரியது, அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.